ரூபாய் 4 கோடி விவகாரத்தில் கேண்டீன் உரிமையாளர் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே கேண்டீன் உரிமையாளரை இன்று விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ரயில்வே கேண்டீன் உரிமையாளரை இன்று விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி போலீசார் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 4 கோடி பணம் தன்னுடையது என கேண்டீன் உரிமையாளர் தெரிவித்த நிலையில் விசாரணைக்கு ஆஜராக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், கூடுதல் விவரங்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ரயில்வே கேண்டீன் உரிமையாளர் இன்று விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. நயினார் நாகேந்திரனின் ஓட்டலில் பணிபுரியும் சதீஷ் மற்றும் அவருடைய சகோதரர் நவீன், ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகிய 3 பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்தனர். இந்த தாம்பரம் போலீசார் விசாரித்த இந்த வழக்கு சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக பாஜக நெல்லை வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன், தொழிலதிபர் முருகன், பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தியிருந்தனர். அதே போல நயினார் நாகேந்திரனின் ஓட்டல் ஊழியர்களின் நண்பர் என கூறப்படும் சவுகார்பேட்டை நகைக்கடையில் பணியாற்றும் பரத் என்பவரை நேற்று விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர் புரசைவாக்கத்தில் உள்ள நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஓட்டலுக்கு கட்டுக்கட்டாக ரொக்கப்பணம் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக ஈரோட்டில் ரயில்வே கேண்டீன் நடத்தி வரும் முஸ்தபா என்பவர் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி ரூபாய் பணம் தன்னுடையது என உரிமை கோரியுள்ளார். கடந்த 4 மாதங்களாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த பணம் என்னுடையது இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறி வந்த நிலையில் திடீரென ஈரோட்டை சேர்ந்த ஓட்டல் கேண்டீன் ஊழியரான அதிபரான முஸ்தபா என்பவர் தற்போது இந்த பணம் தன்னுடையது என கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரை விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்று காலை 10 மணி அளவில் அவர் விசாரணைக்கு ஆஜராக சிபிசிஐடி காவல்துறையினர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ராம்குமார், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.